Hello. 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 Yeah, very good afternoon, sir. Sir, I'm Shubham calling from IDFC First Bank social media team. Yes, Speaking with Mr. Arvind, sir. yes, sir. Today only spoke now. Right, correct. In the morning, sir. Afternoon time, we had a word, sir. So, regards to that only, sir, I have contacted you. So, hope this is the right time to speak with you. Tell me. Okay, thank you so much, sir. Sir, actually, like our debt manager, Mr. Krishnan, Karthikeyan Palanisamy, right now he's available with us. So he will just help you with your concern, sir, the query which you have raised on the call itself. So I'm just merging the call with him. So can you please allow me a minute, sir? I'm just taking him in a call. So he will assist you further for the concern related. Be rest assured, sir. Okay. Yeah, 1 minute only, sir. Yes. Hello. Hello, sir. Yes. Yeah. Yes, Mr. Karthikeyan, sir is online. Yeah. Arvind, sir. Yeah, you may speak with him. அரவிந்த் சார் குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. ஹலோ. கார்த்திகேயன் பேசுறேன் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லேருந்து. சொல்லுங்க சார். சென்னை மவுண்ட் ரோட் பேங்க்லேருந்து பேசுறேன். சரி சார். சார் அந்த கம்ப்ளைண்ட் நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்டாஃப் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணதில்ல, நம்ம சைட்ல இருந்து எந்த ஸ்டாஃப்மே உங்களுக்கு ஃபீல்டு விசிட் வரலைங்களே இந்த மந்த். அதை டிஸ்கஸ் பண்றது தான் உங்களுக்கு நான் இப்போ கால் கூட பண்ணேன். என்னோட நம்பர் 6382180541 நம்பர்ல இருந்து கால் வந்து எடுக்கல. இதுக்கு முன்னாடி கூட கமலேஷ்ங்கிறவரு உங்களுக்கு கமலேஷ் அப்படிங்கிறவரு உங்களுக்கு பேசியிருப்பாரு. ட்ரை பண்ணாரு போன வாரம் கூட. நீங்க போன வாரம் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாரு. கால் ரெக்கார்டிங் கூட எங்க இருக்கு? ஐடியா இல்ல, கமலேஷ் போன வாரம் உங்ககிட்ட வந்து கால் பண்ணிருக்காரு. நீங்க போன வாரம் எக்ஸ்பிளேஷன் பண்ணப்போ இஸ் டைரக்ட் எம்ப்ளாயி. அப்படிங்களா? எனக்கு நான் உங்களுக்கு இது பண்ணிருக்கேன்ல, நான் கால் பண்ணிருக்கேன்ல உங்களுக்கு. ஆமா. இப்போ நம்பர் 6381 அதுக்கு எனக்கு அனுப்பி விடுறீங்களா வாட்ஸ்அப்ல? நான் சொல்றேன். ஒரு 1/2 hour கழிச்சு அனுப்பிச்சு ஒரு மீட்டிங்ல இருக்கேன். அனுப்பிச்சு விடுங்க. இப்போ உங்க மீட் பண்ணணும்னா எங்க வந்து பார்க்கலாம் சார்? எப்ப பார்க்கலாம்? நான் அதான் அவர்கிட்ட லாயர் நம்பர்லாம் கொடுத்தேன். இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்குவாங்கன்னு சொல்லிட்டு. என்ன ரீசன் சார்? அதான் இந்த மாதிரி தான் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு சொன்னாங்க. சரி, செட்டில்மெண்ட் வந்து லாயர் கிட்ட கேட்டு தான் பண்ணுவோன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இல்ல, செட்டில்மெண்ட் நம்ம கஸ்டமர் தான் பேசுவோம். நம்ம நான் அந்த ஆஃபர் இது கொடுங்க, நான் லாயர் கிட்ட பேசுறேன். அதுதான் நீங்க வந்து இப்போ உங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணும்னா நீங்க டைரக்டா பேங்க்குக்கு வரலாம், இல்ல நீங்க எங்கிட்டே பேசலாம். நீங்க லாயர்கிட்ட பேச சொன்னீங்கன்னா நம்ம அதை அப்படி பேச முடியாது. அதான் சொன்னேன். அதான் டீடைல் தான் கேட்டாரு. நான் அனுப்பிச்சு விட்டேன் நம்பர். அப்புறம் அவரு யாராவது பேர் என்னன்னு தெரியல, பேர் கூட சொல்ல அவருக்கு. சொல்லுங்க என்ன உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லுங்க. இது என்ன இஷ்யூன்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே இஷ்யூஸ்க்கு மல்டிபிள் டைம்ஸ் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன உங்களுக்கு சொல்யூஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறது நீங்க சொன்னீங்கன்னா. என்ன சொல்றாங்களோ அதாவது செய்ய முடியும். கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அவங்க. நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க. இல்ல, நீங்களே எனக்கு கூப்பிடுங்க சார். மறுபடியும் நான் அதுதான் சொல்றேன். நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பிகாஸ் நாங்க என்னோட டைரக்ட் கலெக்ஷன் மேனேஜர் உங்களுக்கு ட்ரை பண்றாரு. நாங்க வந்து எது இருந்தாலும் ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், லீகல் நோட்டீஸ் அவங்க அனுப்புவோம். அதை பேஸ் பண்ணி அடுத்தது என்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், உங்ககிட்ட இருந்து நான் என்ன கேக்குறேன்னா, உங்ககிட்ட இருந்து ஏதாவது வந்து இன்டரிம் ஆர்டர் இருக்கா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது நோட்டீசஸ் இருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம அதை வந்து வில் ஆக்ட் அக்கார்டிங்லி. இல்லாத பட்சத்துல நம்ம கஸ்டமர்ட்ட தான் பேசணும். அதுதான் உங்ககிட்ட கேட்கறேன். உங்களை நான் எப்போ வந்து பார்க்கலாம் சார்? நீங்க நேரா வீட்டுக்கு ஆள் அப்படி லேடிஸ் எல்லாம் அவரு வந்து என்ன பேசுறாரு, அவரு லேடிஸ் கிட்ட டைரக்டா வந்து போன் போட்டு கொடுங்கன்ற மாதிரி சொல்லி பாத்திருக்காரு. அதெல்லாம் தப்பு இல்ல, அதெல்லாம் பண்ணலாமா? இல்ல, எனக்கு வந்த ஃபீட்பேக் பிரகாரம் அது மாதிரி நம்ம வந்து விசிட்டே பண்ணலன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்றீங்க, அதை அனுப்பிவிடுங்க. இன்னொன்னு என்ன, நான் டைரக்ட் கலெக்ஷன் மேனேஜரே நான் வர சொல்றேன். மிஸ்டர் கமலேஷ்ங்கிறவரு இந்த மந்த்துக்கு உங்களுக்கு கலெக்ஷன் மேனேஜரா இருக்காரு. அவரை நான் டைரக்டா வர சொல்றேன். எங்க வர சொல்லணும், எப்ப பாக்கலாம்? உங்களை பாக்குறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல சார். நான் இருந்தாலும் லீகல் நோட்டீஸ் அனுப்புறேன், அதுக்கு நீங்க பதில் வைங்க. அவ்வளவுதான். நோட்டீசஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். அதுக்கு வந்து லீகல் டீம் இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதான் அவங்களுக்கு நாங்க உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, கன்சர்ன் என்னன்னே தெரியாம நீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்க. அது நான் என்ன தப்பு? நீங்க சொல்லுங்க என்னன்னு. ஏன்னா கேஸ் வந்து
கேஸ் வந்து லீகல் எனக்கு கேஸ் இல்ல சார், எனக்கு எதுவுமே வரல. நீங்க டீடைல்ஸ் இருந்தா எனக்கு கொடுங்க சார், நான் படிச்சு பாக்குறேன். மெயில் அனுப்பிச்சிருக்கேன் சார். உங்க பிஎன் கஸ்டமர் சர்வீஸ்லாம் மெயில் சார். இங்க நாம சென்னையில வந்து ஃபீல்டு ரிகவரி கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நான் பேசுறேன். உங்க அலோகேஷன் ஃபீல்டு ரிகவரி கலெக்ஷன் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் உங்க அக்கௌண்ட் வந்து ரைட் ஆஃப்ல இருக்கு. இது 1 மாசம் 2 மாசம் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நம்ம தான் உங்ககிட்ட பேசுறோம். அப்கமிங் டேஸ்ல நான் தான் உங்களை வந்து பார்க்க போறேன். அப்படிங்கிறப்ப டீடைல்ஸ் கன்சர்ன் என்னன்னு நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறேன். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க எதுனாலும் இல்ல அது அப்போது பண்ணல. அப்படி பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம ஃபாலோ ஸ்டாப் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் வந்து இன்னும் உங்க கேஸ் இன்னும் விசிட் அரேஞ்சே பண்ணல இந்த மந்த். இதுக்கு மேல நான் லீகல் நோட்டீஸ்க்கு நாங்க அனுப்புறோம். நீங்க அதுக்கு பதில் வைங்க சார், அவ்வளவுதான் நான் சொல்றது. உங்களுக்கு அதுக்கு மேல ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க நீங்க? அரவிந்த் சார், நீங்க என்ன லீகல் நோட்டீஸ் பண்ணாலும் அதை ரிப்ளை பண்றதுக்கு அதுக்கு லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. தே வில் ரிப்ளை அக்கார்டிங்லி. அவங்க போல சொல்லுங்க, நீங்க பேசாதீங்க என்கிட்ட. நான் சொல்றேன் பாருங்க, unless otherwise there is no order from the court or the direction from any legal authority. இல்ல சார், உங்ககிட்ட பேசணும் எனக்கு அவசியமே இல்லை சார். நான் ஒன்லி லீகல் ரெக்கவரிக்கு மட்டும்தான் எங்க அலௌடு. இல்லீகல் ரெக்கவரிக்கெல்லாம் நாங்க வந்து பதில் சொல்லணும் அவசியம். அப்ப நீங்க வந்து ஏதாவது இன்டர்வியூ ஆர்டர் வச்சிருக்கீங்களா? உங்க கிரவுண்ட் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு இதனாலதான் எனக்கு வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க யாரு? நீங்க லீகல் டீம் இல்ல, உங்க லீகல் டீமுக்கு எங்க லீகல் டீம் சொல்லுவாங்க. நீங்க பேமெண்ட் வாங்கிருக்கல, ஐடிஎஃப்சில லோன் வாங்கலாம், நான் கேட்க மாட்டேன். நீங்க எவ்வளவு கரெக்ட் ரைட். பட் யூ ஹேவ் டேக்கன் தி கிரெடிட் கார்டு தட் ஃப்ரம் ஐடிஎஃப்சி. சோ ஐ ஹேவ். அது வந்து நீங்க வந்து உங்க கலெக்ஷன் ஏஜென்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரிங்களா? Otherwise, you can visit me at any time. That's what I'm saying. If you are not, எதுனாலும் only through proper court போதுமா? நான் அதான் சொல்றேன். What is the issue sir? That's what I'm trying to understand. உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல சார். நான் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புறேன், அதுல இருக்கும் பாருங்கன்றேன். Tell me then how can I settle it for amicably? You tell me. உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? சரி, ஒரே விஷயம் சொல்லுங்க, எங்க வந்தா உங்களை பார்க்கலாம்? ஒர்க் அட்ரஸ்ல வந்து பார்க்கலாமா, வீட்ல வந்தா பார்க்கலாமா? அவங்க மீட் பண்றது நான் விரும்பல சார். எது இருந்தாலும் லீகல் டீம் வழியா பாத்துக்கோங்க. நீங்க வந்து மீட் பண்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க லீகல் நீங்க சொல்றீங்களா, அதோட டைரக்ஷன் கொடுங்க. வரும் சார், இனிமேட்டு தான் உங்களுக்கு வரும். ரெடி பண்ணிட்டு இருக்கோம், வரும். புரியுதா? என்ன லீகல் டாக்குமெண்ட் நீங்க சொல்லுங்க, அதான் நான் கேக்குறேன். ஏங்க இது மாதிரி பண்றீங்க? ஆனா திரும்ப சொல்ல திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. You are a working employee, you are working for a government. நம்ம ஐடிஎஃப்சில நீங்க என்ன எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்திருக்கீங்க? அந்த கம்பெனி இருந்து வெளில வந்து 6 மாசம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. 2020 வெளில வந்தேன். இப்ப நான் கரண்ட் எதுவுமே அது பழைய நீங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ நான் ஒர்க் பண்ணேன், நான் பிசினஸ் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க சார், இது வந்து கோர்ட்ல இருந்தோ இல்ல வந்து லீகல் அத்தாரிட்டி இருந்தோ டைரக்ஷன்ஸ் இல்லாம ஃபாலோ ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் ஐ வில் ஸ்டாப் பண்ணனும் ஒண்ணும் அவசியம் இல்ல. ப்ராப்பரா வாங்க. இந்த மாதிரி ரவுடிங் எல்லாம் அனுப்பி வைக்காதீங்க. அடுத்த டைம் வந்தாங்கன்னா கண்டிப்பா யாருமே நம்ம ஸ்டாப் ப்ராசஸ்ல யாருமே ரவுடி கிடையாது. நீங்க வந்து நீங்க ரிப்பீட்டடா வீட்டை வந்து போட்டோ எடுக்கறாங்க சார். எப்படி சார் எடுக்கலாம் போட்டோ? நான் சொல்றேன் பாருங்களேன், நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த மந்த் உங்களுக்கு வந்து விசிட்டே அரேஞ்ச் பண்ணல. இப்போ நான் கமலேஷ் வர சொல்றேன். சரிங்களா? He will come and meet you, he will come and meet and settle, I mean discuss for the amicable settlement. நான் வந்து லாயர் இல்லாம ஒரு ரூபா கூட நான் செட்டில் பண்ண மாட்டேன் சார். நீங்க லாயர் நீங்க கூட்டிட்டு வாங்க, பட் I cannot go and speak with him directly. See, நீங்க you can have a lawyer, that is your wish. யார்கிட்ட நான் பேசிட்டேன் சார். ப்ராப்பரா அப்ப எப்படி சார் பண்றது இது? So one second, then be online, Mr. Subham. Hello. Yes. Sir, who is this person who is talking very rubbishly? No, Subham, one second. Customer intentionally is doing this activity, it seems like that. I want to meet the customer in appointment. Sir, he is not a legal person. He is some random collection agency. Why have to answer that? Sir, one second. If you don't trust me, you can come and meet me at the branch. I am going to deal this issue through legal channel only. I will not meet any person. Okay, va? One second. Arvind sir, one second. I am speaking with my internet employee. Subham, yes, I am sir. telling you, please ask customer to meet me at the branch. If he is not convenient to, meet at his residence or wherever, but he can also meet me at my branch, which is situated at the Mount Road, Chennai.
If customer Okay. can ask me the location also, I can share him in the WhatsApp. He can come and meet me tomorrow also. I'm available. Even today also. I'm No, available. I will not come for If any concern you can discuss. But what customer express is that he will not discuss any issues. Sir, they are acting like a very rogue agent. I will only respond via legal notice only. Arvind, see, Arvind sir, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. It's a money matter that we have lent you some sort of money and you have not paid for so much of long time, and this is right of allocation. We are supposed to collect from you. Sir, I will not pay a single money without a court arbitration order. Okay, va? Without court order, I will not pay a single money. Without my lawyer advice, I will not pay a single money. Sir, you can discuss with your lawyer, but do you have any evidence or document that any direction says that I have to stop the follow-up? You can come, sir. You have to inform properly. You cannot come like a rowdy. Okay? Sir, that is why I'm asking when I have to come. நீங்க முன்னாடியே சொல்லிட்டு வரணும் சார். நேரா கரெக்ட் ஏதோ வந்த மாதிரி வரும் சார். RBI கையில் No, we haven't visited, sir. You tell me, sir, when we have to come, where we have to come, we will come there. தேவையில்லைன்ற நான் தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு மெயில்லாம் அனுப்பிச்சாச்சு. புரியுதா உங்களுக்கு? வந்ததுக்கு நீங்க பதில் சொல்லுங்க முதல்ல. யார நீங்க அனுப்பிச்சீங்க? So one second, Subham. Customer is only telling that I have to inform him. I am asking you appointment now. Now he is telling no, I will not. Sir, I will not give you. For previous complaint, you should answer, sir. This is not about settlement or anything else. Sir, if you don't mind, Arvind sir, may I know right now means exactly what is your main concern? So accordingly we can. Sir, main concern is regarding that collection agents unannounced visit. Okay, so right now the video which you have shared to us on the social media as well, which we have checked it. So that particular person, like he does not belong to us. We have cross-checked. Sir, I have a call recording. Can I post that call recording in social media? Yeah, you can share it to us to our email ID, sir. I can help you. I will post that too in the social media. Okay, no problem. It will be your wish. So you can share that. Yeah, you can share that information to us as well, sir, for further investigation, so that we can check it as well. Like as you informed me on the call itself previously, sir, that you landlord. Don't do this again. If you want to speak, you must have to speak. Arvind sir, நான் இப்ப கூட சொல்றேன். I want to speak with you. நீங்க பேசாதீங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். Subham, can I disconnect the call? Sir. Sure, no problem. Ask them to disconnect. Hello, Arvind sir. Yes, I will share the call recording, sir. Please give me the email ID. Yeah, can I read it out, sir, for you? Yes. Yeah, customer.service. Okay. @ IDFC. firstbank.com. And sir, the recording which you will be sharing us right now, so the executive, the video which you have posted on social media, that same executive recording it is this, right? If yes, I'm not wrong. Same only. I also having another two to three footage from various CCTV camera angle. Sure, no problem. Because as we have cross-checked the details, sir, like the particular person information, so we have come to know that this particular man do not belong to any of our vendor as well, actually. Might be he will be from any other different bank as well, possibilities. No. So that's the reason. I am having the call recording. You can hear and decide. You can. Sure. So you can forward it to us, sir. We'll definitely check that information and we'll assist you further accordingly. Okay. Yes, sir, sure. Thank you so much, sir, for giving your valuable time and patience.